குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழகினி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல 22வது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். பாதாள மூலியடி பாஷாணம் தான் சேர்த்து வேதாளம் கட்டியல்லோ வெண்சாரை நெய்யூற்றி செந்தூர மையடியோ ஜெகமெல்லாம் தான் மிரளும் தந்த மருந்தாலே என் கண்ணம்மா தனலாக வேகுரண்டி. இதுதாங்க அந்த பாட்டு. இதோட பொருள் என்ன அப்படின்னா, பாதாள மூலியோடு பாஷாணம் சேர்த்து அதுல வேதாளத்தை கட்டி வெண்சாரையின் நெய் கலந்து உலகமெல்லாம் அஞ்சுகின்ற செந்தூர மையை செய்து கொடுத்தான். அந்த மருந்தால் தனல் போல் வெந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மேலோட்டமான பொருள். இதனோட விளக்கம் அப்படின்னா, பாதாள மூலி அப்படின்னா மூலாதாரம் அப்படின்னும், பாஷாணம் அப்படின்னா அளவு, வேதாளம் அப்படின்னா மனம், வேதாளம் கட்டி அப்படின்னா மனதை கட்டி, வெண்சாரை அப்படின்னா இடைப்பிங்களை நரம்புகள் இணையும் தண்டுவடம், செந்தூரம் அப்படிங்கிறது குண்டலினி சக்தி, ஜெகமெல்லாம் தான் மிரளும் அப்படின்னா பிரபஞ்சம் பணியும் அப்படின்னு அர்த்தம். பாதாள மூலி அப்படின்னு 4 இதழ் கமலமான மூலாதாரத்தை சொல்றாருங்க. பாஷாணம் அப்படிங்கிறது சித்த மருந்துகள் தயாரிக்க பயன்படக்கூடிய மூல மருந்து வகைகள். இதை நவபாஷாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணாயாமங்களுடைய மாத்திரை அளவுகள் எச்சரிக்கையோடு கையாள வேண்டியவை. அதனாலதான் அதை பாஷாணத்துக்கு ஒப்பா சொல்லி பாஷாணம் தான் சேர்த்து அப்படின்னு சொல்லி இருக்காரு. மனித மனத்தோட இயல்பே புலன்கள் வழியா போறதுதான். அதை கட்டி அடக்கணும். மனதை கட்டுறது அப்படிங்கிறதும் பிசாசை கட்டுறது மாதிரி தான். மனதை வென்றவன் உடம்பை வென்றவன் ஆவான். அப்போது தன்னையே வென்றவனாகி மனிதன் தேவநிலைக்கு உயர முடியும். இந்த உயர்வு மனிதனுக்கு வரணும் அப்படின்னு விரும்பி மானுடத்தை வற்புறுத்துறாரு. மனம் வேதாளமாக இருக்கின்ற வரைக்கும் இந்த உயர்வுக்கு வழியே இல்லை. ஆகவே மனதை வேதாளத்துக்கு ஒப்பா சொல்றாரு. மனதை கட்டி அப்படிங்கறத வேதாளம் கட்டி அப்படின்னும் சொல்லி இருக்காரு. வேதாளத்துடைய தன்மைகள் விபரீதமாகவும் அற்பத்தனமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். வேதாளம் எளிதில் கட்டுப்படவும் செய்யாது. அப்படி கட்டுப்பட்டுடுச்சு அப்படின்னா எதை சொன்னாலும் செய்யும். அந்த மாதிரி தான் மனமும் எளிதில் வசப்படாது. வசப்பட்டுடுச்சுன்னு வைங்களேன், அதனுடைய ஆற்றலை அளவிடவே முடியாது. அதனாலதான் வேதாளம் கட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இடைப்பிங்களை நரம்புகள் பிணைந்து செல்லும் முதுகெலும்பு தொடரில் உள்ள தண்டுவடத்தை சாரை பாம்புக்கு ஒப்பா சொல்லியிருக்காரு. இடைப்பிங்களை நரம்புகள் சுவாசங்களோடு தொடர்பு கொண்டு உடம்பில் இயங்குகின்றன. வெண்சாரைக்கு நெய்யூற்றுவதாக பிராணாயாமங்களை சொல்றாரு. மாத்திரை அளவுகள் தவறாமல் ஒருமுகப்பட்ட சித்தத்தோடு செய்யப்படும் பிராணாயாமங்களாலே மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி எழுகிறது. இதனை செந்தூரம் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலை ஒருவனுக்கு கைவந்தால் அவனுக்கு பிரபஞ்சமே பணியும் அப்படிங்கிறது இந்த பாட்டோட பொருள். இதத்தான் ஜெகமெல்லாம் மிரள தந்த செந்தூர மை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் நெருப்பை போன்றவன், தூய்மையானவன், எதையும் எரித்து சாம்பலாக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தத்துக்கு அக்னியை தான் உவமையா சொல்லுவாங்க. மனதோட அழுக்குகளான அழுக்காறு, அவா, வெகுளி, வன்சொல் இதெல்லாம் நீங்கினதுக்கு அப்புறமா மனம் தூய்மை அடைஞ்சிரும். மனம் தூய்மை அடைஞ்சா மனிதனுக்கு இறைநிலை வரும். உலகில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு வகையான இயற்கை சுபாவங்கள் இருக்கும். அவை முயன்றாலும் அவற்றின் சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுகின்ற அறிவுத்திறன் இயற்கையில் அவற்றுக்கு இல்லை. ஆனா மனிதனுக்கு மட்டுமே தன்னிடம் உள்ள குணங்களை தனது அறிவுத்திறனால் உயர்த்தி கொள்ளவோ தாழ்த்தி கொள்ளவோ முடியும். மனிதன் தன்னிடமுள்ள கீழ்மையான குணங்களை மாற்றிக்கொண்டு மனித இயல்புகளோடாவது வாழ முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி பண்ணனா மனித இயல்புகளுக்கு மேல் தேவ இயல்புகளை கொண்ட தேவ புருஷனாக கூட வாழ முடியும். அதனால பிராணாயாமங்கள் மனிதனுக்கு மன தூய்மையையும் மேன்மையையும் தரும் அப்படின்னு இந்த பாடல் மூலமா சொல்லி இருக்காரு. மீண்டும் 23வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.